வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான மார்க் 60 மார்க்குடைய நீதிமன்ற இறுதி தீர்ப்பு இன்று வர இருக்குது. பொறுத்து நான் பார்க்கலாம். ஸோ டெட் ஆசிரியர்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகளில் என்ன முக்கியமாக அறிவிச்சிருக்காங்க, இதை பற்றி நாம் பார்க்கலாம். ஸோ அடுத்து ஆசிரியர்களுடைய அதிர வைக்கும் 108வது அறிவிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்றத பற்றி நாம் பார்க்கலாம். ஆர்டிஇ தமிழகத்தில் 2026 மற்றும் 27 பள்ளி சேர்ப்பு குழந்தைகளுக்கு ஆர்டிஇ தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதோடைய இறுதியாக அப்டேட் என்ன அப்படின்றது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்குறோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டெட்டில் பாஸ் நீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பு வர ஒன்று இருக்குங்க. ஸோ டெட்டில் பாஸ் கேண்டிடேட் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த கேண்டிடேட்டுக்கு நீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பு. ஸோ அனைவருக்குமே டெட்டில் பாஸ் ஆகின 60 மதிப்பெண்கள் எடுத்தால் அனைவருமே டெட்டில் பாஸ் என்ற நீதிமன்றத்தோடைய இறுதி தீர்ப்பு வர இருக்குங்க. ஸோ அது இன்று வர இருக்குது. ஸோ பொறுத்து நாம் பார்க்கலாம். இந்த தீர்ப்பின் அடிப்படையில் டெட் ஆசிரியர்களுக்கு ஒரு சில மகிழ்ச்சியான செய்திகள் காத்துக்கிட்டு இருக்குங்க. அடுத்து ஆசிரியர்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகளில் ஒரு சில முத்தான அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. என்ன அந்த அறிவிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவருக்குமே பணி நிரந்தர வாய்ப்பை கொடுக்க போகிறாங்க. 149 ஜீவோவை ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியமன தேர்வு அப்படின்ற ஒரு முறையே இருக்காது இனி, அதையும் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்றதையும் குறிப்பாக சொல்லியிருக்காங்க. டெட்டில் 2013 மற்றும் 2017 பாஸ் பண்ண ஆசிரியர் பெருமக்களுக்கு உடனடியாக பணி நியமன ஆணைகளை வழங்குவோம் அப்படின்றதையும் தற்சமயம் குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சற்று முன் கிடைத்த அந்த முக்கியமான செய்திகள். அடுத்து தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் மற்றும் இயக்குனர் குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் மாநில முதன்மை தொடர்பு அலுவலருடைய செயல்முறைகள் அடிப்படையில் குழந்தைகளுக்கான இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 ஆக்ட் பிரகாரம் அனைத்து தனியார் சுயநிதி பள்ளிகளில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட மற்றும் நலிவடைந்த பிற குழந்தைகளுக்கு நுழைவு நிலை எல்கேஜி ஸ்டாண்டர்ட் வகுப்பில் குறைந்தபட்சம் 25% இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பான சேர்க்கைக்கு அறிவுரைகள் எல்லாமே வழங்கியிருக்காங்க. குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 ஆக்ட் படி இது அனைத்து சிறுபான்மையின தனியார் சுயநிதி பள்ளிகளில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட மற்றும் அணிவடைந்த பிரிவினர் குழந்தைகளுக்கு நுழைவு நிலை எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குறைந்தபட்சம் 25% இடஒதுக்கீடு வழங்கப்பட உள்ளது. இதனை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக உள்ள அரசாணைகளில் வழிகாட்டுதல்கள் வழங்கப்படுகிறது. அவற்றை பின்படுத்தி 2013-14 முதல் 2025-26 வரை கல்வியாண்டு மாணவர்கள் சேர்க்கப்பட்டு பயனடைந்து வருகின்றனர். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா தற்சமயம் மாணவர்கள் எந்த அளவுக்குள்ள பயனடைஞ்சு வராங்க அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதன்படி ஆர்டிஇ ஆக்ட் 2009 பிரிவு 12(1)C படி 25% இடஒதுக்கீடு அடிப்படையிலான மாணாக்கர்கள் சேர்க்கை குறித்து வழிகாட்டுதல் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டிற்கும் மேற்படி ஏப்ரல் 2ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதிக்குள் முடிக்கப்பட வேண்டும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அரசாணைகளின்படி 2026 மற்றும் 27 கல்வியாண்டு இடஒதுக்கீட்டு நிலை சேர்க்கை நடைமுறைகள் சார்ந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டப்பிரிவு 12(1)C கீழ் சேர்க்கை வழங்க தமிழ்நாடு குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய உரிமை சட்டத்தின்படி 2011 விதி எண் 4(1) படி எல்கேஜி அல்லது முதல் வகுப்புக்கு அருகாமையில் உள்ள 1 கிலோமீட்டர் சுற்றளவு ஆகும் அப்படின்றதையும் இப்பொழுது குறிப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தற்சமயம் ஒரு சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வந்திருக்குங்க. ஸோ டெட் ஆசிரியர்களுக்கு 2013-17 போட்டி போட்ட அனைத்து ஆசிரியர்களுக்கும் பணி நியமன ஆணைகள் வழங்க இருக்காங்க. பொறுத்து நாம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் கூடுதலாக தற்காலிக ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய போகிறாங்க அப்படின்ற அறிக்கைகள் எல்லாமே பலமாக வந்திருக்கு. இதற்கான ஒரு அரசாணை பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம்
ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கிறதாக சில தகவல்கள் வந்திருக்கு மக்களே. என்னன்றது எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்ல போகிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.